ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பினான்ஸ் ஆப் பற்றி தான். ஸோ பினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலே நம்பர் 1 கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், அதிக யூசர்ஸ் இருக்கிற ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மும் இது தான். அதேமாதிரி ட்ரேடிங் அதிகமாக நடக்கிறது வேல்யூ வைஸில் பார்த்தோன்னா பினான்ஸில் தான் வந்து நடக்கும். இந்தியன்ஸுமே நிறைய பேர் பினான்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு ட்ரேடிங்க்கு. ஏன்னா இதில் வந்து ட்ரேடிங் வால்யூம் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பினான்ஸ் டுட்டோரியல் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். பினான்ஸில் வந்து நம்ம எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, இந்தியாவிலேருந்து அதேமாதிரி கேஒய்சி வெரிஃபை பண்ணுறது, கிரிப்டோ எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஐஎன்ஆரை கிரிப்டோவாக எப்படி மாற்றுறது, அதேமாரி கிரிப்டோவை எப்படி ஐஎன்ஆராக மாற்றுறது, இந்தமாரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ சீரியஸாக இருக்க போது. இதில் வந்து நான் உங்களுக்கு எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, கேஒய்சி வெரிஃபை பண்ணுறது, அப்புறம் ட்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் P2P தனியாக, அப்புறம் காப்பி ட்ரேடிங் தனியாக, ஃபியூச்சர் ட்ரேடிங் தனியாக, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி இந்த வீடியோக்குமே வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேர்ல்டு நம்பர் 1 கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து பினான்ஸ் தான். இது வந்து iOS, ஆண்ட்ராய்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராமில் கொடுத்துருப்பேன். ஏன்னா இப்போது யூடியூப்பில் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணால் அதன் மூலிமா வந்து இஷ்யூ வருது. ஸோ அதனால் நான் டெலகிராம் சேனலில் லிங்க் பண்ணி என்னோடய டெலகிராம் சேனலில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராமில் போகும். அதில் வந்து உங்களுக்கு இந்த பினான்ஸோட லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த ஆப் டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணணும், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்தோன்னா நம்மக்கிட்டேருந்து ஃபோன் நம்பர் அப்படி இல்லைனா இமெயில் அட்ரஸ் ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் ஃபோன் நம்பர்னால் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க, இமெயில் ஐடினா இமெயில் ஐடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி அனுப்புவாங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனுக்கு வரும், இல்லாட்டி இமெயிலுக்கு வரும். ஸோ அந்த ஓடிபியை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நமக்கு எப்படி ஓகேவோ அதேமாரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டூ யூ ஹேவ் அ இன்வைட்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட இன்வைட்டர் கோட் கேட்பாங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற அதே கோடு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த இன்வைட்டர் கோட் அப்படிங்கிறது யார் மூலயமா நீங்கள் வந்து பினான்ஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இது பண்ணுறது. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து வெரிஃபை பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து எந்த கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாலும் கேஒய்சி வந்து வெரிஃபை ஆகணும். அதுதான் வந்து கவர்மெண்ட்டோட ரூலு. நீங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணாமல் கிரிப்டோ வந்து பை அண்ட் செல் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து இதை மேலே எக்ஸ் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம பினான்ஸ்க்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே கம்ப்ளீட் யுவர் ஐடென்டி வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம அதை பண்ணால் தான் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் நான் இப்போ வெரிஃபை ஐடென்டிட்டியை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ரெசிடென்ஸ் எங்கே, நேஷ்னாலிட்டி எங்கே, அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதேமாரி கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுவுமே கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அக்கௌண்ட் கன்ஃபார்ம் ஆகிடும். வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நமக்கு வெரிஃபையும் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணேன். ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலே வந்து பினான்ஸ் லோகோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஐடி, அப்புறம் ரெகுலர் அன்வெரிஃபைடுன்னு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செக்யூரிட்டி வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களால் என்னென்ன செக்யூரிட்டிலாம் எனபிள் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. லைக் பாஸ்கி, அத்தன்டிகேட்டர் ஆப்பு. ஸோ அந்த அத்தன்டிகேட்டர் ஆப் அப்படிங்கிறது நீங்கள் கூகுள் அத்தன்டிகேட்டர்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாரி ஆட்டோ லாக் எதெல்லாம் எனபிள் கொடுக்க முடியுமோ நீங்கள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. பேசிக்காகவே இது வந்து செக்யூரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது நம்மளோட ஆப் யூஸ் பண்ணுறப்போ. ஏன்னா நம்ம இதில் வந்து ஃபண்ட் வச்சுருக்கோம், அதனால் அது வந்து அதிக செக்யூரிட்டியாக இருக்கிறது தான் நமக்கு சேஃபு. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே லாக் அவுட் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லாக் அவுட் பண்ணணுன்னா வெரிஃபிகேஷனுமே இருக்கும். நீங்கள் இதில் போய்ட்டு கூட வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரிப்டோஸோட டீட்டெயில்ஸாக இருக்கும். கெய்னர்ஸ், லூசர், எந்தெந்த கிரிப்டோஸ்லாம் வந்து பம்ப் ஆகிருக்கு, டம்ப் ஆகிருக்கு, அது இப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ பினான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரிப்டோஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஹோமு, மார்க்கெட்டு, அப்புறம் வந்து ட்ரேடு, இதில் தான் போய்ட்டு நம்ம கிரிப்டோ பை பண்ணுறது, செல் பண்ணுறது எல்லாமே நடக்கும். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ட்ரேடிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக அசெட் இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, நம்ம டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரால் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசெட்டில் தான் வந்து செக் பண்ணிப்போம்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு P2P ட்ரேடிங் இருக்கும். P2P ட்ரேடிங் மூலயமா வந்து நம்ம கிரிப்டோ ஐஎன்ஆர் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு கிரிப்டோ ரிசீவ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி கிரிப்டோ கொடுத்துட்டு ஐஎன்ஆராக மாற்றிக்கலாம். P2P ட்ரேடிங்கில் பை வித் ஐஎன்ஆர், அப்புறம் ரிசீவ் ஐயா பே, கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ டெபாசிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிரிப்டோவாக நீங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணிவிட்டு இது கூட வந்து மூவ் பண்ணுறதா இருந்தால் கூட மூவ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டேரெக்டாக நம்ம இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இங்கே வந்து டெபாசிட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுங்கிறதுனால அந்த ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. பட் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து அவைலபிளாக இருக்கும். அதனால் நிறைய பேர் வந்து இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணிவிட்டு இதில் வந்து மூவ் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஏன் நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் பை பண்ணிவிட்டு அதிலே ட்ரேட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பட் இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். ஸோ லிக்விடிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம குட் ப்ரைஸில் வந்து பை அண்ட் செல் வந்து பண்ண முடியாது. பினான்ஸில் வந்து லிக்விடிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நம்ம நல்ல ப்ரைஸில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி கிரிப்டோ டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெபாசிட் கிரிப்டோ கொடுக்குறேன். இதில் போய்ட்டு நீங்கள் என்ன கிரிப்டோவாக டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் USDT பை பண்ணி வச்சுருக்கிறதா வந்து நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ நான் USDT கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நெட்வொர்க் இருக்குது. எந்த நெட்வொர்க்கில் நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து எடுத்துகிட்டு வர போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன நெட்வொர்க்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான், BNB இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து ட்ரேடிங் ஃபீஸுமே வந்து கம்மி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது BNB ஸ்மார்ட் செயினை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு USDT டெபாசிட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த அட்ரஸை நான் காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு நான் எந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து பினான்ஸுக்கு டெபாசிட் பண்ண போகிறேனோ அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நான் கிளிக் கொடுத்துட்டு டெபாசிட் கொடுத்தேன்னா எனக்கு வந்து பினான்ஸில் கிரிப்டோ வந்து டெபாசிட் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ டெபாசிட் பண்ணுற மெத்தடு. அதே மாதிரி வித்ட்ராவலுமே வந்து சேம் தான். உங்களுக்கு டெபாசிட்டுக்கு பக்கத்துலேயே வித்ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தடில் வந்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். P2P ட்ரேடிங், செல் இன் ஐஎன்ஆர், வித்ட்ரா அப்படின்னு கேட்கும். P2P வந்து நான் இப்போ தனியாக வந்து ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக நான் மேக் பண்ணுறேன். செல் இன் ஐஎன்ஆருமே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே P2P தான். பட் நம்ம P2P பண்ணுற மாதிரி இல்லாமல் டேரெக்டாக வந்து பையரையும் நம்மளே வந்து லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் ரெண்டுமே சேம் தான். கீழே வந்து கிரிப்டோ வித்ட்ரால் இருக்கும். இது எப்படின்னா நம்ம பினான்ஸ்லேருந்து கிரிப்டோவை வித்ட்ரால் பண்ணி வேறு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து மூவ் பண்ணுறது. ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேம் USDT வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெபாசிட் கொடுத்தப்போ நமக்கு வந்துச்சு இல்லையா அட்ரஸ், அதேமாதிரி நம்ம எந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து டெபாசிட் பண்ண போகிறோமோ அந்த எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு டெபாசிட் கொடுத்தோன்னா நமக்கு அட்ரஸ் வரும். அந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க் செலக்ட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த நெட்வொர்க்கோ அந்த நெட்வொர்க்கை சூஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட் கொடுத்துட்டு நம்ம வித்ட்ரால் கொடுத்தா பினான்ஸ்லேருந்து இன்னொரு எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து நம்ம கிரிப்டோவை ஈஸியாக மூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் கிரிப்டோ டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் பண்ணுற ப்ராசஸ் பினான்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அஷ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கிரிப்டோ வந்து பை பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து BTC வந்து பை பண்ணணும். உங்ககிட்ட வந்து USDT நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ நான் வந்து ட்ரேட் பேஜுக்கு வந்துட்டேன். ட்ரேட் பேஜில் வந்துட்டு நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா USDT இந்த பேரில் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம பை பண்ண போகிறது பிட்காயின். ஸோ அதனால் நான் அதை கிளிக் பண்ணிவிட்டு BTC அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். BTC வந்துருச்சு. BTC வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம USDT, USDC இந்த மாதிரி நிறைய கிரிப்டோஸ் வச்சு பை பண்ணலாம். பட் நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது USDT. அதனால் நான் இப்போ USDT வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு BTC USDT பேரில் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து $85,664 வந்து பிட்காயின் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை விட கொஞ்சம் அதிக ப்ரைஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஆர்டர்ஸ் இருக்குது. அதேமாரி அதை விட கம்மி ப்ரைஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே ஆர்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ மேலே உள்ள ஆர்டர்ஸ் ரெட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணுறவங்க வந்து ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க. கீழே உள்ள க்ரீனில் இருக்கிற ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணவங்க வந்து போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பை பண்ணணுன்னா நீங்கள் மேலே இருக்கிற ஆர்டர்ஸ் ஏதாச்சும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரைஸ் வந்து இங்கே வந்துடும். எவ்வளோக்கு வந்து நீங்கள் பை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் USDTயில் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு BTCயில் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஜஸ்ட் நீங்கள் பை BTC அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே பை ஆகிடும். அதே சேம் ப்ராசஸ் தான் செல் பண்ணுறதுமே. மேலே வந்து பை இருக்கு இல்லையா, அதில் பக்கத்துலேயே செல் கிளிக் பண்ணிட்டோன்னா நம்ம அதே மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். செல் பண்ணி திரும்ப USDTயாக மாற்றிக்கலாம். ஸோ நான் அடுத்தடுத்த வர வீடியோஸில் டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரால் பண்ணுறது, அப்புறம் P2P மூலிமா பை பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் நம்ம இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி KYC வெரிஃபை பண்ணுறது எப்படி, அப்புறம் வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரால் பண்ணுறது, பை பண்ணுறது, செல் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்த்துருக்கோம்.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட கண்டினியூஷன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரும், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நாளைக்கு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.